சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா? ஏன்னா இது மூட நம்பிக்கை. அந்த காலத்தில் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, குழந்தை பிறந்துச்சுன்னா அது குடும்பத்துக்கு ஆகாது, இப்படியெல்லாம் கதை கட்டி விட்டு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால நம்ம இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சித்திரை மாதம் அப்படின்னாவே அனல் தகிக்கும் வெப்ப மாதம். இப்போ எவ்வளோ வெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்களாலேயே இந்த சித்திரை மாத வெயில தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணால வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த அதீத வெப்பத்தை தாங்க முடியும்? அதுபோல பிறக்கும் குழந்தையும் பிஞ்சு குழந்தை இந்த இவ்வளோ வெயில் அடிக்கிறத, இந்த வெயில தாங்க முடியுமா? அது ஏன்னா வயிற்றுக்குள்ள நிம்மதியா ஜாலியா உள்ளுக்குள்ள எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத இருந்திருக்கு. இப்போ வெயில்ல திடீர்னு சித்திரை மாத வெயில்ல குழந்தை வெயிலில வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, அது அந்த வெயில தாங்க முடியுமா? அதனால அந்த குழந்தைக்கும் கஷ்டம். அதனால தான் அப்புறம் இந்த மாசத்துல தான் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அம்மை நோய் இப்படியெல்லாம் வருது. அதனால சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை புரியாத தப்பா புரியாத மக்கள் பேசிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தவங்க யாரும் பிறந்தவங்களாகட்டும் இனிமேல் பிறக்க போறீங்களாகட்டும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே ஒரு ரீசன், இந்த வெயிலுக்காக மட்டும்தான். ஆன்மீகத்தில் படி ஒரு குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்தா அது எல்லா விதத்திலையும் சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த மாசத்துல தான் சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல பிரவேசம் செய்கிறார். இந்த சமயத்துல பிறக்கும் குழந்தை எப்படி இருக்கும்னா எல்லா விதத்திலும் உச்சம் பெற்று இருக்கும். அதிர்ஷ்டமான குழந்தைன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்வம், அதிர்ஷ்டம், கல்வி, செல்வாக்கு, வீரம் ஆகிய அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள். அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி. இதற்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ராமரே என்னைக்கு பிறந்தாரு? சித்திரை மாசத்துல தான் பிறந்திருக்கிறாரு. ராமரு, அவரோட தம்பிங்க லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 4 சித்திரை மாசத்துல பிறந்தவங்க தான். அவங்க கல்வி, செல்வம், வீரம், அழகு, ஆற்றல், அறிவு என்ன எல்லாத்துலயும் சிறந்து விளங்கியவர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா நம்ம ராமபிராணி தான் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம நாளைக்கு ராமநவமி, சாமியே கும்பிடுறோம் ராம பிறந்த நாள்னு சொல்லிட்டு. சித்திரை மாசத்துல தானே ராமர் பிறந்திருக்கிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த சித்திரையில பிறக்கும் ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் எப்படி இருப்பாங்கன்னா நியாயமா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியாயம், தர்மம் எதுவா இருந்தாலும் இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு நேரடியா கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாங்க. அதனால பிறக்கும் குழந்தை பெண்ணா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரும்புவாங்க. என்ன காரணம்னா அந்த பெண் உண்மையா நேர்மையா இருப்பாங்க. நான் இப்படிதான், இதுதான் உண்மை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடாட அப்படி இருக்கிறதுனால அந்த பெண்ணை ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனா இவ தப்ப தட்டி கேட்பா, இவ உண்மையை உறக்க சொல்லும் ஆற்றல் அவளுக்கு அதிகமா இருக்குது. அதனால குடும்பம் தான் பல விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதனால இவளை இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு ஏற்புடத இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால சித்திரையில் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்றது தவறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சித்திரையில புது வருடத்துல வரவேற்பது போல வரவேற்கப்படிய நபரா இருப்பாங்க. அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபரா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு காரியத்தை எடுத்தா அதுல வெற்றி அடைய தன் முழு முயற்சியும் ஈடுபடுத்தி கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எந்த துறையில இருந்தாலும் அதில் பிரகாசிக்க கூடிய நபரா இருப்பாங்க. இவங்க போர்க்குணம் பொருந்திய செவ்வாய் அதிபதியா கொண்ட மேசராசி பிறக்கிறதுனால இந்த மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் அறிவியல் துறை மற்றும் காவல்துறையில அதிகமா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சிறப்பான குணம் எப்படி இருக்கும்னா
இவங்க வந்து இவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் சொல்லி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தீர்வு சொல்லுவாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து சிறப்பான திறன் வந்து இதன் மூலம் அவர்கள் யாரையும் எளிதிலும் நம்ப வைக்க முடியுமா. அவர்கள் பாசமான இயல்பா மற்றும் உற்சாகத்தால அவர்கள் யாரையும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்த முடியுமாமா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வழி இருக்கு, நீங்க இந்த வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ப வச்சிருவாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு மனோதைரியத்தையும் இந்த சித்திரையில பிறந்தவங்க வந்து கொடுப்பாங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சிறப்பு வாய்ந்த சித்திரையில பிறந்த பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், அதனால ஹாப்பியா இருங்க. நீங்க வந்து நீதி நியாயம் நேர்மையா வாழ்றவீங்க. அதனால இனிமேட்டு பிறக்குறீங்களோ குழந்தை பிறக்கிற அம்மாங்களும் கவலை இல்லாத ஹாப்பியா இருங்க. உங்க குழந்தை வந்து எப்போதும் சித்திரை மாசத்துல பிறந்தா ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம சித்திரை மதத்தை பார்த்தோம். அப்புறம் பங்குனியில பிறக்கிற குழந்தைங்க எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. சிவார்ப்பணம்.